ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இது இல்லன்னா என்னோட தோட்டத்தில நான் சுத்தமா வேலையே செய்ய முடியாதுங்க. இந்த மெஷின் மட்டும் இல்ல அப்டின்னா நான் விவசாயமே பண்ண முடியாது அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மெஷின்ங்க அது. இது என்னோட தோட்டத்துக்கு ராஜான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது இல்லாம நான் பூச்செடி களை வெட்ட மாட்டேன், கீரை பறிக்கிறதுக்கு ஓட்ட மாட்டேன், தக்காளி நடவு பண்ணேன், மொளகா நடவு பண்ணேன் அப்டின்னு சொல்லிட்டு என்னோட தோட்டத்தில இது இல்லாம வேலையே நடக்காதுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெஷின் இருந்தா போதும். எனக்கு ஒரு 2 ஆள் கூட இருக்கிற மாரியான ஒரு விஷயம் தாங்க அந்த மெஷின் எனக்கு. அது என்ன மெஷின் அப்டின்னா, இந்த மெஷின் தாங்க அது. நம்பளோட தோட்டத்தோட ராஜா யாரு அப்டின்னா, இதுதான் நம்ம தோட்டத்தோட ராஜா. ஆளே இல்லனாலும் பரவால்ல. நம்மாட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெஷின் இருந்தா போதும். நம்ம தோட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, களை வெட்ட, ஏமஞ்சு போட, ஆ கீரை பறிக்கிறதுக்கு பாத்தி ஓட்ட அந்த மாரின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு மெஷின வச்சு நான் இன்னைக்கு நெறைய வேலை செஞ்சுட்டுருக்கேன். இந்த மெஷின் இல்ல அப்டின்னா, நான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஓரளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படாம விவசாயம் பண்றேன் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அப்டின்னா, இதனாலேயும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருக்குங்க. இந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்றதுனால நானும் பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரை என்னால விவசாயத்த விடாம நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். லாபமோ, நஷ்டமோ கன்டினியூஸா விவசாயம் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. இந்த மெஷின நான் எங்க வாங்குனேன்? எப்படி வாங்குனேன்? எதுக்காக இத வாங்குனேன்? எதனால இத என்னால வாங்க முடிஞ்சது? அப்படின்ற ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதில போயிட்டு பாருங்க. இதுதான் எங்களோட ஃபார்ம்ல இருக்கிற, எங்களோட தோட்டத்தில இருக்கிற டிராக்டர்ன்னு கூட சொல்லலாம். ஆனா இது பார்த்தீங்கன்னா, நாங்க எதுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். களை வெட்டுறதுக்கு, பார் போடுறதுக்கு, தக்காளிக்கு தக்காளி நடவு பண்ணேன். மொளகா நடவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய முறை நான் கீரை விதைச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இது என்ன ஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.5 ஹெச்பி மெஷின் இது. இதில பார்த்தீங்கன்னா, களை வெட்டுறதுக்கு 24 பிளேடு இருக்கு இந்த மெஷின்ல. இந்த பக்கம் ஒரு 12 பிளேடு, இந்த சைடு ஒரு 12 பிளேடு அப்படின்னு இருக்குங்க இதில. இந்த 8 பிளேடு ஒரு செட்டுங்க. இது ஒரு 4 பிளேடு ஒரு செட்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பூச்செடி வச்சிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் அகலமா வச்சிருப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12 பிளேடு சேர்த்து ஓட்டலாம். அதே நம்ப தக்காளி, மொளகா அதெல்லாம் போட்டிருந்தோம்னா இடைவெளி கம்மியா தான் நட்டுருப்போம். அது அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செட்ட கழட்டிட்டு இந்த 8 பிளேட வச்சு மட்டும் நம்ப ஓட்டிக்கலாங்க 2 பக்கமே. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்திலிருந்து 1 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த வண்டிய நம்ம பயன்படுத்தலாங்க. இதில மொத்தமே பார்த்தீங்கன்னா, 2 கீர் இருக்கு. ஒரு கீர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவா ஓடும். கொஞ்சம் பேக்ல போட்டோம் அப்படின்னா, செகண்ட் கியர் போட்டோம்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடும். அவ்வளோதாங்க இதில இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீர நியூட்ரல்ல வச்சுட்டு நம்ம கிளட்ச்ச புடிச்சோம் அப்படின்னா, ரிவர்ஸ் வரும். இந்த மாரியான ஒரு சில விஷயம் தான் இதில இருக்கு. சிம்ளோட தோட்டத்துக்கு இது இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. வண்டி இருக்கிற கலர பார்த்தே தெரியுங்க உங்களுக்கு நான் இந்த மெஷின எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பெட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க. இது ஆஃபு, இந்த பக்கம் தள்ளினா ஆனு. ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கலரில் இருக்கிற சோக்கை இப்படி தள்ளிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன அப்புறம் இப்படி தள்ளிடலாம், நியூட்ரல் பண்ணிடலாம்.
மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.